ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பொரியலுக்கெலாம் வந்து நம்ம சாம்பார் பொடி இல்லை காரத்தூள் மிளகாய்த்தூள் என்னென்னமோலாம் போடுவோம் இல்லையா. ஸோ ஒரு சேஞ்சுக்காக நம்ம இன்றைக்கி வந்து மேட்பொடி, அதாவது கறி பொடின்னு சொல்லுவாள், அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். இதால் வந்து அதாவது என்னென்ன பொருள் ஃபஸ்ட்டு தேவைன்னு சொல்லிடுறேன். மிளகாய் வத்தல், மல்லி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மல்லி, சரியா, மிளகு, இதெல்லாம் தேவையான பொருட்கள். பொருள் பார்த்தீங்கன்னா இந்த 5 பொருள் தான். அதாவது மிளகாய் வத்தல், மல்லி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகு. இப்போ இந்த டம்ளரால் நான் எடுத்துட்டுருக்கேன். இந்த டம்ளரால் மிளகாய் வத்தல் வந்து ஃபுல்லாக நிரப்பி எடுத்துக்கோங்க. கோபுர அளவு எடுத்துக்கோங்க, நிரப்பி எடுத்துக்கோங்க. இதில் வந்து முக்கால் வந்து மல்லி, முக்கால் டம்ளர் இருக்குது இல்லையா, அதில் மல்லி. ஏன்னா நான் எடுத்து வந்து மெஷர் பண்ணி இந்த கிண்ணத்தில் போட்டிருக்கேன், அதனால தான் இப்படி தனித்தனி உங்களுக்கு காட்டுறேன். இதில் அரைவாசி பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரால் பாதிக்கு பாதி வந்து உளுத்தம் பருப்பு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம், ஆனால் இதுக்கு தேவையான ரேஷியோ வந்து அரை தான். இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டாலுமே இன்னும் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இதில் காவாசி பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, அதிலே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகு. இதெல்லாமே வந்து நல்லா வறுத்துக்கணும். மிளகாய் வத்தலுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு எல்லாமே வறுத்துண்டு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது பொரியல், அதாவது உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் பண்ணீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதாவது மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், இந்த கறி பொடி இருக்குல்ல, இது போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் அப்பப்போ செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரேடியாக மொத்தமாக வந்து சாம்பார் பொடி மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும்னு கிடையாது. ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு. இப்போ இந்த டம்ளரால் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வரும். அதாவது வந்து நம்ம வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை அந்த மாதிரி தான் செய்வோம். கிட்டத்தட்ட மாதத்துக்கே ஒரு 10 தடவை கூட தான் செய்வோம். அதனால் இந்த டம்ளரால் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், கமகமன்னு இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வாங்க கண்டினியூவாக இந்த சேனலில் பாருங்கள், பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சீன்சட்டி மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தனியாக இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரால் முக்கால் சொன்னேன். எந்த டம்ளரால் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்து இதில் முக்கால் நல்லா வறுத்துக்கோங்க. குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா ஒரே செடியில் போட்டு வறுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்காதில் எல்லாமே தனித்தனியாக பண்ணணும், வறுத்துக்கணும். அது வறுத்தாச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்த பிறகு நம்ம வந்து அதை வந்து தட்டில் கொட்டின்னு அடுத்து எடுத்துக்கணும். நல்லா பறந்தா போல் அப்படி கொட்டுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஆறும். அடுத்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரால் அரை சொன்னேன் இல்லையா, அதே மெஷர்மெண்ட் தான். எந்த டம்ளர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதால் அரைவாசி நல்லா வறுத்துக்கோங்க. வேலை வந்து சுலபமாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். பாருங்க, நான் சின்னதாக வச்சுருக்க பற்றில அதே மாதிரி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசனையும் வரணும், அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அப்போ லேசாக செவக்க வறுக்கணும். வறுத்தோடனே அப்புறம் மாற்றிக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். பெருசில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வச்சுட்டு நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்துண்டு அடுத்து வந்து இது தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அடுத்து அந்த டம்ளரால் 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு, அது இதே மாதிரி லேசாக செவக்க வறுத்துக்கோங்க. இதுவுமே ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வாசனை வரணும், செவக்கவும் செய்யணும் லேசாக, அதான் பதம். இந்த அளவுக்கு செவந்துன்னா போகிறோம். அதே மாதிரி வாசனை வரணும், போகிறோம். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த 3 சாமானும் வந்து வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா, கடலைப்பருப்பு, மல்லி, உளுத்தம்பருப்பு எல்லாமே. அதுக்கெலாம் வந்து எண்ணெய் தேவையில்லை. அதனால் வந்து நல்லா வறுத்துண்டு செவக்க வறுத்துண்டு நம்ம வந்து அதை வறுத்து ஆற வச்சுட்டோம். எதுக்கு நல்லா செவக்க வறுத்துட்டோம்னா பூச்சிலாம் வராமல் இருக்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக பூச்சி வண்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா செவக்க வறுத்துடணும். அது பிறகு சொட்டு எண்ணெய் விட்டுண்டு மிளகாய் வத்தல், ஏன்னா எதுக்கு எண்ணெய் விடுறோம் அப்படின்னாக்கா நெடி வரும், அதனால் எண்ணெய் கொட்டி கொஞ்சமாக சிட்டிக்க விட்டுண்டு அதெல்லாம் மிளகாய் வத்தல், அதே மாதிரி மல்லி, மிளகு, இது ரெண்டுமே லேசாக 1 நிமிஷம்தான் நல்லா வறுத்துண்டு அணைச்சிட வேண்டியதான். இப்போ பார்க்கலாம்.
இந்த சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் லேசாக அந்த மல்லினே எனக்கு வருது. மிளகு லேசாக வறுத்துக்கோங்க. போகிறோம். மல்லி வந்து லேசாக மிளகு வறுத்துண்டாச்சு போகிறோம். அது பிறகு மிளகாய் வத்தல் இருக்கு இல்லையா, அதுவுமே இதோடையே போட்டுடலாம். அதுமாதிரி லேசாக ஒரே ஒரு பெரட்டு மட்டும்தான். மிளகும் மிளகாய் வத்தலும் ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரட்டணும். அதேமாதிரி எண்ணெய் சொட்டு விட்டுக்கோங்க, இல்லைன்னா நெடி வரும். அதனால தான் சொல்கிறேன். போகிறோம். இந்த அளவுக்கு போகிறோம். அடுப்பு அணைச்சிடலாம். நீங்கள் அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஏற்கனவே இந்த தட்டில் வந்து இந்த பொருள்லாம் கொட்டியிருந்தேன் இல்லையா, அதை கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன். அதோடு இதுவும் போட்டிருக்கேன். அந்த மிளகும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். நல்லா ஆறட்டும். ஒரு ஆறின பிறகு நீங்கள் அரைங்கோ. சூட்டோடு அரைச்சாலுமே வண்டு பூச்சி இதெல்லாம் வந்துடும். கொஞ்சம் ஆற டைம் கொடுங்க. நல்லா ஆறிடுது ஒரு பக்கம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிளகாவத்தெல்லாம் ஒரு ஓட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் அரைச்சக்கப்புறம் காமிக்கிறேன் நான். ஃபைனலாக நம்ம கறிப்பொடி வந்து ரெடி ஆகிடுது. சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கத்திரிக்காய், வாழைக்காய் பொரியல், அது பிறகு வந்து இந்த உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொரியலுக்கெலாம் நீங்கள் வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி போடுறது பதிலாக இந்த மாதிரி கறிப்பொடி போட்டு பாருங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்க. இது வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னர் சொல்வீல்ல, அது மாதிரி வந்து ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. காற்று உள்ளே போகாத மாதிரி ஈரம் இல்லாத டப்பாவாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த கறிப்பொடியை இந்த டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நல்லா டைட்டாக இருக்கும், காற்று எதுவும் உள்ளே போகாது. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சதுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து டச் பண்ணிட்டு போங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உனக்கு உபயோகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வரட்டுங்களா? பை.